அப்படி இருந்தது. இப்போ வந்து வந்து கட்சிக்கும் பணம் கொடுக்கணும், சொந்தமாக செலவு பண்ணணும், வீடு வாசலை விற்று செலவு பண்ணுறானுங்க. அப்புறம் அவன் சம்பாதிக்கிறான். அப்போ ஊழலுடைய உற்பத்தி களமாக, உற்பத்தி சுரங்கங்களாக போயிடுது திமுக அதிமுகலாம். சமூக நீதியை பறிக்கிற ஒரு ஆரியத்துவ கட்சி காங்கிரஸ். ஆரியத்துவ கட்சியில தமிழ்நாட்டு தளபதி காமராஜர். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆரியத்துவ காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு தளபதி காமராஜர். தெரியுமா? எல்லாம் தமிழர்கள். நமக்கு எங்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன வேணும்னா, நம்ம தமிழ் இனத்துல இப்படி நடக்குது, நம்ம கிட்ட இப்படி ஒரு நோய் இருக்கு, இதை எப்படி குணப்படுத்துறது, அந்த கவலை தான் எங்களுக்கு, அந்த வெக்கம் தான் எங்களுக்கெல்லாம். இதை கெடுத்து சீர்குலைச்சு சின்னாபின்னமாயி சிதைச்சு பண்ணது அந்த திராவிடம். அந்த திராவிடத்தோட கூட்டு சேர்ற அந்த கட்சிகள், போக்குவரத்து எல்லாம் இவங்களுக்கு அப்பாற்பட்டு தான் போராட்டங்கள் அப்பப்போ எங்களுக்கு வருது. ஆமாம், 1.5 லட்சம் பேர் பார்த்தாங்க, 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. மக்கள்கிட்ட மாற்றத்துக்கு என்ன கொண்டு வர்றீங்க? உரிமையை மீட்க என்ன பண்றீங்க? மாற்றா அதுக்கு பாருங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நாங்கள் இங்கேயும் போவோம் அங்கேயும் போவோம் அப்படின்னா, நாங்கள் இங்கேயும் தூண்டி விடுவோம் அங்கேயும் தூண்டி விடுவோம். இந்த ஓட்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு ஜாதிக்கு எங்களுக்கு ஆள் இருக்கா, அந்த ஓட்டு வாங்குறதுக்கு ஜாதிக்கு எங்களுக்கு ஆள் இருக்கா? இந்த போராட்டத்துக்கு திமுக மாணவர் போய் நடந்த இந்திய போராட்டத்துக்கு திமுக சம்பந்தம் இல்லை என்று அறிக்கை விட்டவர் அண்ணா. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் சொல்றாரு, இந்தியாவிலேயே கல்வியில முன்னேறினது, இந்தியாவிலேயே சமூக நீதியில முன்னேறினது. இப்படி வெளியிட்டு சமூக நீதியில என்ன முன்னேறி இருக்கணும்னா ஏன் போய் சொல்றீங்க? துரதிருஷ்டவசமாக நீங்கள் என் தலைவராகி விட்டீர்கள், இல்லையே துப்பாக்கியால் சுட்டு இருப்பேன் உங்களுக்கு. தமிழக நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால அரசியல்கள் குறித்தும் அதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவு நாள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு சாதி சங்கங்களை சேர்ந்த தலைவர்களும் அந்த அவருடைய நினைவிடத்துல இறுதி வணக்கம் செலுத்தப்படுறாங்க. நெருக்கி காவல்துறையினர் பாத்தீங்கன்னா ஏடிஜிபி தலைமையில ஏறக்குறைய ஒரு 3 டிஐஜிக்கள், 19 எஸ்பி, 61 டிஎஸ்பிகள், அது மட்டும் இல்லாம 6200 போலீஸ் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. 150 சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்புல வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம ட்ரோன் கேமரா கண்காணிப்பும் இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 9 அக்டோபர் 31 தேவர் முத்துராமலிங்க தேவருடைய அவருடைய நினைவு நாளும் வருது. அதை ஒட்டி அந்த நெருக்கி இந்த 2 மாத காலத்திற்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வெளி மாவட்ட வாகனங்கள் வரணும். இவ்வளவு காவல்துறையினரை அங்க நெருக்கடியாக கொண்டு நிறுத்தி கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பதஷ்டமான சூழல் இருக்கா? அப்படி அசாதாரணமான சூழல் நிலவுதா? ஏன் இது போன்ற இவ்வளவு காவல்துறை குதிக்கின்ற தேவை ஏன் வந்தது? நீங்க இந்த கேள்வியை திராவிட சாதனை நாயகர்களை கேட்கணும், முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்கணும், அவர் இல்லாத போது உதயநிதி ஸ்டாலினை கேட்கணும், இல்லைன்னா அடுத்தவங்களை கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய ராஜ்யம் என்பது, அவங்களுடைய அரசு என்பது உலகத்திலே எங்கும் இல்லாத அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை மாற்றிருக்கு. உலகத்திலே எல்லாரும் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே தொழில் வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்களுக்கு ஒரு சட்ட அமைச்சர் இருக்காரு, இன்னைக்கே வந்திருக்கு. அவர் வேறு ரகுபதின்னு புதுக்கோட்டைக்காரரு. இந்த பாருங்க, இன்றைக்கு இன்னாக்கு தேதி என்ன, இன்னைக்கு 10/9/2024. அதில் இந்து தமிழியட்டில் இந்த செய்தி வந்திருக்கு. இந்தியாவில் பாதுகாப்பான மாநிலம் தமிழகம், மாநில சட்டத்துறை அமைச்சர் கருத்து. சரிங்களா? இவ்வளவு பாதுகாப்பான மாநிலத்துல இப்படி பாதுகாப்பு கடுமையா போட்டு ஒரு மாவட்டத்துல செய்யறது ஏன் செய்யறாங்க? இல்ல, ஒரு அசம்பாவிதம் நடக்காம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு புத்திசாலித்தனமா நடக்குதுன்னு இதை எடுத்துக்கலாம். அசம்பாவிதம், அந்த கவனக்குறைவா விட்டா அசம்பாவிதம் நடக்கக்கூடிய நிலையெல்லாம் கொதி நிலையில இருக்கு தமிழ்நாடு. அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய கொதி நிலையில இருக்கு. அது நடக்காம பாத்துக்க வேண்டிய கவலையில நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்மளை விட நம்ம காப்பாளர்கள் இருக்காங்கல்ல, முக்காலத்திற்கும் 3 லோகத்துக்கு, மேலோகம், கீழ்லோகம், நடுலோகத்துக்கெல்லாம் அதிமுக அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அசம்பாவிதம் நடந்தா பாதுகாக்கணும், அந்த நிலையை தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த பொய் ஏன் போடுவணும்னு கேட்கிறேன். இந்த பொய் ஏன் போடுவணும் விட்டீங்கன்னா, நீங்க மு.க. ஸ்டாலின் சரி, அவருடைய சீடர் இந்த ரகுபதி கம்பெனி,
அவங்க பையன் உதயநிதி. உலகத்துக்கே இதுதான் மாடல். இது என்ன விஷயம் இது? இவ்வளவு இல்லைன்னா ஒரு ஜாதி கலவரம் வந்துடும். பிரச்சனை தானே, ஜாதி கலவரம் வந்துடும். பட்டியல் வகுப்பு மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவு மக்களுக்கு இடையில ஜாதி கலவரம் வந்துடும் அந்த பகுதியில. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி கலவரம், படுகொலைகள் நடக்கும். ஒரு நாள் நடந்துச்சு, துப்பாக்கி நடந்துருச்சு. நாங்கெல்லாம் புரிஞ்சிருந்தோம். இதே இமான் சேகரனுடைய நினைவு நாளில் தான் ஜான் பாண்டியன் வரும்போது எங்கேயோ வழிமறிச்சு கைது பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. துப்பாக்கி சூடு ஒரு மறுநாள் பார்க்க போனோம். நாங்கள் போய் பார்க்க தான் பெண்கள் ஆண்கள் பல பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டாங்க. அந்த ஊருக்கெல்லாம் போகணும்னு வச்சுங்களேன். அது அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நினைக்கிறது. ஆமாம். அப்படி ஒரு ஒரு கொதி நிலையில, நீங்க சொல்ற போல கொதி நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இது சமூக நீதி வென்றெடுத்த, ஆரியத்தை வீழ்த்தி விட்ட, வர்ணாசிரமத்தை வீழ்த்தி விட்ட, கர்மவினையை தீர்த்தி விட்ட ஒரு திராவிட மண்ணு. திராவிட மண்ணுன்னா கூட மாற்றுக்குறை பெரியார் மண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் மண்ணெல்லாம் கிடையாது. இது பெரியார் மண்ணு. பெயர் சுட்டதுக்கே பிறந்த வாழ் இல்லையா வாழ். அந்த பெரியார் மண்ணில் ஏன் இப்படி நடக்குது? ஆண்டுதோறும் இப்படி பிரச்சனை, சாதி பிரச்சனை. எல்லாம் தமிழர்கள். எங்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன வேணும்னா, நம்ம தமிழ் இனத்துல இப்படி நடக்குது, நம்ம கிட்ட இப்படி ஒரு நோய் இருக்கு, இதை எப்படி குணப்படுத்துறது, அந்த கவலை தான் எங்களுக்கு, அந்த வெக்கம் தான் எங்களுக்கு எல்லாம். இல்ல, இது நீங்க ஒரு வலிந்து குற்றம் சாட்டுவது போல இருக்கு. என்னன்னா 2011 அப்படி ஒரு பரமக்குடியில துப்பாக்கி சூடு நடந்து 5 பேர் இறந்து போறாங்க. அது ஒரு பெரும் கலவரமா இருக்குது. 2 சமூகங்கள் எப்பொழுதும் மோதலுக்கான சூழல் இருக்கு. அப்போ அதற்கு ஒரு பின்னால் வரக்கூடிய அரசுகள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படி காவல்துறை இது பண்ணி அதற்கு பின்னால் ஒன்று கலவரம் நடக்கலன்ற ஒரு சூழலை உருவாக்கின்றது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் தானே. இல்ல, கலவரம் நடக்கிற சூழ்நிலையில நல்ல மனமாற்றம் வந்துருச்சு, சமூகம் நல்லிணக்கத்துல இருக்குன்னா இது வேண்டியது இந்த ஏற்பாடு. இப்ப நீங்களே இந்த கொதிநிலையில இருக்கிறத ஜாக்கிரதை தானே பண்றாங்க. அப்ப மனமாற்றம் வரவில்லை, இணக்கம் வரவில்லை அப்படின்னு தானே அர்த்தம் அது. அப்ப அந்த இணக்கம் வராத நிலையில உங்க குருஜி இல்ல பிதாஜி ஈவேரா செஞ்ச வேலை என்னாச்சு? உங்க குருஜி அண்ணா செஞ்ச வேலை என்னாச்சு? எல்லாருக்கும் தன்மான கல்வியை கற்றுத்தந்த தற்றக்கருடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்க வேண்டிய தகுதியுடைய கலைஞர் கருணாநிதி செய்த வேலை என்னாச்சு? இந்த மண்ணில் அதெல்லாம் எங்க போச்சு? இப்ப அவங்களுடைய வாரிசா இருந்துட்டு எங்களுடைய ஐயா ஆசிரியர் வீரமணி இருந்துகிட்டு இருக்காரு. அந்த வேலையெல்லாம் என்னாச்சு? இவ்வளவு படுமோசமா எந்த மாநிலத்துலங்க இந்த மாதிரி இருக்கு? நான் எல்லா மாநிலமும் முற்போக்குன்னு சொல்லவில்லை. 2 பேர் தியாகிகள்னு வச்சுக்க. அவர் ஐயா இவர் இப்ப நம்ம இமானுவேல் சேகரன் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு தியாகி. அது மாற்றுக்கிறதே இல்லை. சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர். அந்த சம்பவம் தான் நடந்து போச்சு. இப்ப எல்லாரும் அவங்க எல்லாம் போற்றணும், அவங்கள போற்றணும். அப்படித்தானே போறீங்க எல்லா கட்சிக்காரங்களும். இப்ப நாளைக்கு போற பட்டியல் போட்டிருக்கு. இதே முக்குலத்தோர் தலைவர்கள் எல்லாம் அங்க போறாங்க. அடுத்தது தேவருக்கு போறீங்க, நல்லது. இணக்கமா இருக்க வேண்டியதானே. ஏன் இந்த பதட்டம்? வெளிப்பூச்சுக்கு நாங்க இங்கேயும் போவோம் அங்கேயும் போவோம் அப்படின்னா நாங்க இங்கேயும் தூண்டி விடுவோம் அங்கேயும் தூண்டி விடுவோம். இந்த ஓட்டு வாங்குறதுக்கு ஜாதிக்கு எங்களுக்கு ஆள் இருக்கான், அந்த ஓட்டு வாங்குறதுக்கு ஜாதிக்கு எங்களுக்கு ஆள் இருக்கான். அவர் 2 பேரும் நான் திருப்திப்படுத்துறது. இப்ப இந்த 2 சமூகங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய சாதி சங்கங்களும் போகுதுல்ல. இவங்க திமுக அதிமுக ஆதரிக்கிறாங்களே, அப்புறம் திமுக அதிமுக மட்டும் எப்படி நீங்கள் குறையா சொல்ல முடியும்? திமுக அதிமுகவுடைய ஜாதி வாக்கு வங்கிகள் தான் இப்ப மெயின். அவங்களுக்கு அதை பின்பற்றி தான் பல்வேறு ஜாதி வாக்கு வங்கிகள், சின்ன சின்ன ஜாதி வாக்கு வங்கிகள் இருக்கு, ஜாதி கட்சிகள் இருக்கு. ஜாதி வாக்கு வங்கிங்கிற ஒரு வங்கி வரையை உருவாக்குனது யாரு? திராவிட பாரம்பரியம். இப்ப காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் ஜாதியை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி கொடுமையில இல்லை. நான் சின்ன பிள்ளைல பார்த்தவங்க தானே, 60கள் எலெக்ஷன்ல பார்த்தவங்க தானே. அதே ஊர்ல பெரிய பட்சம் போக்குவரத்து அவர் பண்ணுவாரு, கூப்பிட்டு எல்லாம் பேசுவார், தான் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு ஜாதியை ஒரு ஒரு அமைப்பு வடிவத்துல பயன்படுத்தி ஆளுக்கால இழுத்துக்கிறது, அதுக்கு தன்னுடைய ஆள் அங்க கண்காணிகள் அங்க வச்சுக்கிறது. திமுகவுக்கு ஒரு ஜாதி கண்காணி அங்க இருப்பார், தெருவுலையும் இருப்பாரு, வார்டுலையும் இருப்பாரு, ஊர்லயும் இருப்பாரு, ஒன்றியத்திலையும் இருப்பாரு, மாவட்டத்திலையும் இருப்பாரு. அதிமுக ஜாதி கண்காணிக்கு வச்சது அப்படி பண்ணிக்கிட்டு அவன் மோதிக்கிட்டு அவன் ஒன்னும் சேர்ந்துடாம பாத்துக்க வேண்டியது. மோதிக்கிட்டே இருந்தா தான் நம்மகிட்ட வருவாங்க என்று இதை தொழிலா வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு உத்தியாக தந்திரமாக ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. அதனாலதான் இன்னைக்கு ஒரு இதை பார்க்கறதுக்கு வெளியில மாநிலத்தில் அந்த செய்தியை இங்கிலீஷ் பத்திரிகைகள் பார்த்தாலும் நம்மளை எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க.
அந்த பரம்பரை இந்த பரம்பரை தமிழ் பரம்பரை யாது முறை யாரும் கிடையாது அதை பண்ணா இதை பண்ணான்னு புரியலா பிறப்போக்கம் எல்லா உயிரும் சமம்னு வள்ளுவர் சொன்னாருங்க. உங்க ஊர் எல்லாம் அப்படி கேட்க மாட்டானா? நமக்கெல்லாம் அப்படி ரத்தம் கொதிக்குது. அப்ப இவங்க ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்கிறதுக்கு ஜாதி நல்லிணக்கம் வரக்கூடாதுங்கிற செட் இது. திமுக அதிமுக மெயினா. அடுத்தது இந்த கூட்டணிகள் இருக்க ஆட்களுக்கு அந்த பலன் அவங்களுக்கு அந்த ஓட்டு வேணும்ல, அந்த மாதிரி செட்டா இருக்குது. அப்படி இருந்துகிட்டு பொய் பொழிகிட்டு இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றாரு, இந்தியாவிலேயே கல்வியில முன்னேறினது, இந்தியாவிலேயே சமூக நீதியில முன்னேறது. இப்படி வச்சுக்கிட்டு சமூக நீதியில என்ன முன்னேறி இருக்குன்னு அர்த்தம்? ஏன் பொய் சொல்றீங்க? இது நம்ம சொல்றத அவங்கள குற்றச்சாட்டவில்லை. நம்ம ஆளுங்க நம்ம தமிழன் தமிழச்சி சிந்திக்கணுது. இந்த அசிங்கங்கள்லாம் எப்படி போக்குறது? என்னடா இந்த காலத்துல ஒரு தலைவருக்கு ஒரு அமைப்புல இந்த ஒரு ஜாதியில இருக்காரு, அந்த ஜாதியில இல்லாம இருக்காரு, அதுக்கு ஒரு விழா கொண்டாடுறாங்க, அதுல அடுத்த ஜாதியை தயார் பண்ணும், அங்கங்க மறிக்கும், வெட்டு குத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இவ்வளவும் பண்றதுன்னா என்ன அர்த்தம் இது? ஒருத்தர் நெஞ்சில கை வச்சு யோசிச்சு தங்களை திருத்திக்கணும், தங்களை சுற்றி உள்ளவங்களை மாத்திக்கணும். அது இப்ப இந்த ஜாதிய உணர்வு மங்கி போச்சுனாக்க கட்சிகள் வருத்தப்படுவாங்க கட்சிகள். ஏன்னா எளிதா வாக்கு வாங்குறது ஜாதி வாக்கு வங்கி அந்த மாதிரி நிலையில தான் இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் வந்து இவ்வளவு படுமோசமா இருக்கு. அதை சிறப்பா இருக்குன்னு சொல்லிக்கிறது திராவிட மாய்மாலம். அது எப்பவுமே அதை சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்ல, இப்ப இந்த சாதி மோதல்கள் கூர்மைப்பட்டதற்கு திராவிடம் அவர்கள் முன்னிறுத்திய அரசியல் அதான் காரணம்ன்றீங்களா? வாக்கு அரசியல் தான் காரணமா? வாக்கு வாங்குறது தப்பு இல்ல, வாக்க கவர்வதற்கு ஜாதியை பயன்படுத்தினதுதான், ஜாதியை தூண்டி விட்டது திமுக அதிமுக. அதுதான் தப்புங்கிறோம். இப்ப இங்கே நம்ம இதுக்கு இப்ப பரமக்குடிக்கு இந்த பிரச்சனை பேசி கிடக்குறோம். ஒரு வருஷம் இருக்குமா அந்த இதுல நம்ம அந்த இது என்ன ஊரு அங்க நாங்குநேரியில படிக்கிற பையங்க பிள்ளைகளுக்கு உள்ளதுங்க, +2 படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பையன் சின்னத்துறை நம்ம அந்த பையன் பேரு பட்டியலுக்கு சேர்ந்த பையன். அவனை போய் அதை வாங்கிடலாம் இது வாங்கிடலாம் ஏவல் மாதிரி பண்ணி, இதே இந்த முக்குளத்தூர் வகுப்பை சேர்ந்த பையங்கன்னு சொல்றாங்க. அவன் வந்து நல்லா படிக்கிற பையன், அவன் அவமானப்பட்டு போய் வெளியே சொல்லாம இருந்து அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி இன்னும் போதாதவங்க அம்மா சொல்லி அவன் ஒரு நாளைக்கு கடைக்கு போகலன்னா அவனை வீடு தேடி வந்து அடிச்சாங்கல்ல பசங்க, சின்ன பசங்க. அவனுக்கு இந்த நஞ்சை ஊட்டினது யார்? சின்ன பிள்ளைகளுக்கு. அவங்க திருத்தணும் மாத்தணும் அது வேற. அந்த நிரந்தரமா அந்த பையங்களுக்கு அதே பேர் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆனா இந்த சின்ன பிஞ்சு நம்ம பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் தானே, அது இதுவும் தமிழ் பிள்ளை அதுவும் தமிழ் பிள்ளை தானே. அந்த பிள்ளைகள் நெஞ்சில சாதி நஞ்சை ஊற்றி அவன் வீட்டுல போய் அவன் தூங்கிட்டு இருக்கவனை பிடிச்சி அவங்க சகோதரி அடிச்சு காயம் பண்ணிட்டு அவன் ஏதோ உயிர் தப்பிச்சு நினைப்பீங்க பண்ணதுங்கிறது எவ்வளவு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, இப்ப ஜாதி மாதிரி காலம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாக்க கொலை பண்றானுங்க. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி ஊர்ல வாழ முடியல. ஆனா நீங்க என்ன பீத்திக்கிட்டு இருக்கீங்க? உலகத்துக்கே இந்த பூகோளத்துக்கே வந்து சமூக நீதியை நிலைநாட்டி ஜாதியை மாற்றி ஏற்றதாழ்வதை சரி பண்ணி அதுக்கான ஈடு கட்டக்கூடிய நல்ல திட்டங்களை வகுத்து செயல்படுறது இந்த பிதாஜி ஈவேரா மண்ணு தான், பெரியார் மண்ணு தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இந்த சாதி ஒழிப்பு தான் என் முதல் வேலை திட்டம்னு அறிவித்தவர் தானே பெரியார். ஒழிச்சாரான்னு கேக்குறீங்களா? 100க்கு 100 அவர் ஒழிக்க வேண்டாம். அவர் எதோ எடுத்து வச்சுட்டு போனாரு. அடுத்தது அவங்க கட்சிகளுக்குள்ள பல கட்சி இருக்கு. அதுல பெரிய கட்சி திராவிட கழகம், அடுத்தடுத்த கட்சி இருக்கு. எத்தனை பேர் ஒழிச்சிருக்கீங்க நீங்க எல்லாம்? என்ன நீங்க எல்லாம் திமுகவுக்கு அல்லது அதிமுக கூட சரி நடப்பீங்க? ஜாதி வாக்கு வங்கியை உருவாக்குற கட்சி அதெல்லாம். அவன் பண்ற ஜாதியை ஊக்கப்படுத்துறத, அவன் ஜாதியை பயன்படுத்துறத நீங்க கண்டிக்க மாட்டீங்க. திராவிட கழகம் கண்டிக்காது, வீரமணி ஐயா கண்டிக்க மாட்டாரு. அப்புறம் போலியா தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இப்ப அவரே பிதாஜியே அப்படித்தானே இருந்தாரு பெரியாரு. காங்கிரஸ் தானே ஓட்டு கேட்டாரு முழு பேசிட்டு. ராஷ்டிர கட்சி தானே காங்கிரஸ். அது என்ன வர்ண ஜாதி ஒழிப்பு சமூக நீதியை வச்சுக்கிட்டு காமராஜ் வச்சுக்கிட்டா இருந்தாரு. சும்மா காமராஜை புகழ்ந்துக்கிட்டு அவர் சரி, அவர் லஞ்சம் வாங்க தலைவர். நம்ம தமிழினத்துல ஒருத்தர் இருந்தார் அந்த காங்கிரஸ்லயும் நமக்கு ஒரு ஆள் தலைவர் இருந்தார்ப்பா, நம்ம பேசுறோம் ஐயா, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு என்ன சமூக நீதி, அவர் என்ன முற்போக்கு என்ன பண்ணாரு? அவரை புகழ்ந்தைய அண்ணாதுரையை வீழ்த்துறதுக்கு ஈவேரா பண்ண கூத்து இருக்கு. திமுக ஒழிக்கணும், அண்ணாதுரையை வீழ்த்தணும். அதுக்கு என்னடா பண்ணாக்கா யார் எதிரி? காமராஜ், காங்கிரஸ். அவன் ஆதரி ஓட்டு போடு. உன்னுடைய சமூக நீதி எப்படி இருக்கும்? சமூக நீதியை பறிக்கிற ஒரு ஆரியத்துவா கட்சி காங்கிரஸ். ஆரியத்துவா கட்சியில தமிழ்நாட்டு தளபதி காமராஜர். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆரியத்துவா காங்கிரஸ் தமிழ்நாட்டு தளபதி காமராஜர் தெரியுமா? ஆனா நிரூபிக்கணும், பலதை நிரூபிப்பேன். ஒவ்வொருத்தரும் வடக்கல்ல தெற்கல்ல மீட் போராட்டத்தை எதிர்த்து காட்டி கொடுத்தாள் காமராஜர். அது எல்லாத்தையும் பேசக்கூடாது. நேசமணி மார்ஷல் நேசமணி தேர்தல் நிக்கிறார், தனியா நிக்கிறாரு.
அவரை எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ணவர் காமராஜ் 52 பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். அவர் நேசமணி வெற்றி பெற்றார் கன்னியாகுமரியில். திருத்தணி மீட்பு எதிர்த்தாள் பெரிய இது பண்ணிட்டாராங்க. சும்மா அவரை புகழ்ந்து ஒரே தான் புகழ்ந்துக்கிட்டு, காங்கிரஸை புகழ்ந்துக்கிட்டு அண்ணாதுரையை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கணும். இது மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த தலைவருக்கு, தந்தைன்னு போற்றப்படக்கூடியவருக்கு எங்கேயாவது ஒருத்தர் இப்படி இருக்குங்களா? பார்வை இருக்குமா? சொந்த பகை மாதிரி கூத்தடிச்சு விட்டீங்க. இது மாதிரி இதுக்கு சமூக நீதியை பயன்படுத்திக்கிறது, இப்போ முற்போக்கு பகுத்தறிவு பயன்படுத்தி கூத்தடிச்சு தான் இப்போ நம்ம இப்போ சீரழிவாக கிடைக்கிறோம். இந்த மாதிரி சீரழி இவ்வளவு ஜாதி தீவிரவாதம் மற்ற மாநிலங்கள் இல்லையா? மற்ற மாநிலங்கள் இல்லை. நீங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு எங்களுக்கு போதை போடுறிய, திராவிட போதை போடுறிய, உலகத்தையே நாங்க தான் மாடல், ஜாதியை ஒழிச்சிட்டோம், சமூக நீதி நீ போடுறிய, போதை போடுறிய. அவன் வைத்தறிச்சல்களை பசங்களை தெரியாத பையன் என்ன தெரியும்? இதுதான் உங்களுக்கு மாடல் பொருக்குப்பா. ஏன்னா பிற்போக்கு கட்சிகள் பாஜக, காங்கிரஸ் போல பிற்போக்கு கட்சிகள், ஆரியத்துவ கட்சிகள், அதுக்கு திமுக அதிமுக பரவாயில்ல, கூட குறைச்சிருந்தாலும் அப்படின்னு நினைச்சு போவாங்க. இப்ப இந்த பித்தலாட்டம் எல்லாம் பண்ணாம இருக்காங்களா அண்ணா திமுக? அது பரவாயில்ல. அது அவரு உலகத்தையே சமூக நீதி கற்றுக் கொடுத்தது நாங்க தான். எங்களுக்கு ஈவேரா தான் உலகத்துக்கு ஆணவனை கற்றுக் கொடுத்தாரு. இல்லாம இதை பெரியார் மண்ணுன்னு சொல்லி கொச்சைப்படுத்தாம இருக்காங்கல்ல, அதுவே பெருச விஷயம். ஏன்னா தமிழ் மண்ணு பல்லாயிரம் ஆண்டு 50,000 ஆண்டுகள் தமிழ் மொழி உருவான மண்ணு இது. நீ பெரியாரை பாராட்டு எல்லாம் மண்ணு, அதுக்கு என்ன உனக்கு உரிமை இருக்கு? இந்த மண்ணு பேரே மாத்துவீங்கல்ல பெரியார் மண்ணுன்னு, தமிழ் மண்ணு. நாங்க தமிழ் மண்ணுல இப்படி நடக்குதே, இந்த ஜாதி இன்னும் ஒழியலையே, இவ்வளவு கூடாதுன்னு நாங்க சொந்தமா வெக்கப்படுறோம், துண்ணி போறோம். நம்ம இனத்துல இப்படி நடக்குது, 2 பேர் நம்ம இனத்துக்காரன் தானே, இப்படி நடக்குது அப்படின்னு குன்றி போறோம் நாங்க. உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, பயன்படுத்தாத தீவிரப்படுத்தி ஓட்டு வாங்கிட்டு போகணும். அந்த ஒரு ஏமாத்துற கும்பல், அதனுடைய விளைவு தான் இதெல்லாங்க. அதாவது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம பையன் புரிஞ்சுக்கிட்டு மாற்றி அமைக்க என்ன பண்ணணும்? வெறுமனே அவங்கள குற்றம் சாட்டிட்டு இருந்தா பத்தாது. இதை மாற்றி அமைக்க நம்ம என்ன பண்ணணும்? சும்மா அவங்கள குற்றம் சாட்டிட்டு யூடியூப்ல 1 லட்சம் பேர் பார்த்தாங்க, 1.5 லட்சம் பார்த்தாங்க, திருப்தி அடைஞ்ச பயன் இல்லை தம்பிகளா தங்கைகளே. ஆமா, 1.5 லட்சம் பேர் பார்த்தாங்க, 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. மக்கள்கிட்ட மாற்றத்துக்கு என்ன கொண்டு வர்றீங்க? உரிமையை மீட்க என்ன பண்றீங்க? மாற்ற அதுக்கு பாருங்க என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இப்ப திமுகவா இருக்கட்டும் அல்லது அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக இல்லாமல் எல்லோ சாதியிலும் அரவணைச்சுதான் போறாங்க. குறிப்பா சாதி தலைவர்கள் தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சாதிக்கு சார்பான கோரிக்கைகள் வைத்தாலும் கூட இவர்கள்கிட்ட அப்படி இல்லாம எல்லோரையும் அரவணைச்சுதான் போறாங்க. அப்படின்றப்ப அவர்கள் ஒரு சாதி பாகுபாடு பார்த்து சாதியை வளர்ப்பதற்கு காரணமாக திராவிடம் இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி சொல்றீங்க, குற்றச்சாட்டா வைக்கிறீங்க? அதுதான் கரி, நல்ல கேள்விதான் அது. அதாவது என்னன்னா, ஓட்டு பிடிக்கும் போது, இப்போ ஒன்றிய செயலாளர் போடும்போது, கிளை செயலாளர் போடும்போது ஜாதி பார்த்து போடுறாங்க. திமுகவில் ஒரு அடர்த்தியா உள்ள வகுப்பு, அதுல இந்த ஜாதி ஓட்டை எவ்வளவு வாங்குறதுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கு அந்தந்த பகுதிகளில் அதுதான் நிபந்தனை. இப்ப இந்த வேட்பு மனுக்கு முன்னாடி ஒரு கேட்பு மனு அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும். கேள்வி தெரியல உங்களுக்கு? கேட்பு மனு யாராரு கேட்கிறான் நிக்கிறேன்ட்டு, அந்த கேட்பு மனுவில் என்ன கேள்வி? 2 கேள்வி. உன் ஜாதி என்ன, உன் ஜாதி எத்தனை % அந்த தொகுதியில இருக்கு, அதுல ஒன்னால எவ்வளவு % ஓட்டை திரட்ட முடியும், நீ என்ன அதை வச்சிருக்கிற உன் ஜாதியில. அப்ப அவன் என்ன நினைப்பான்? நம்ம யதார்த்தமா பேசிட்டோம், பெரியார் மண்ணுக்கு இன்னுன்னு பேசிவிட்டோம், ஜாதி இல்லை அது இல்லைன்னு நம்ம படிச்சுட்டு அவார்டு இருக்கோம். இந்த ஆளு இதை கேட்குறாங்களா? இப்போ சின்ன பசங்க போறாங்கல்ல வேட்புமனுக்கு, இப்போ இளைஞர்கள் போறாங்கல்ல, அப்போ அவனை தூண்டி விடுறது யாரு? வேட்புமனு தான். 2வது என்ன கேட்குறீங்க? சொந்தமா நீ எவ்வளவு செலவு பண்ணுவேன், கட்சிக்கு எவ்வளவு படம் தருவேன். இப்போ பழைய காலத்துல அண்ணா எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு, அண்ணா எல்லாம் இருந்த காலத்துல மேலேருந்து ஏதாவது செலவுக்கு பணம் கொடுப்பாங்க, ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், 67 தேர்தல் கட்சி நிதி எவ்வளவு? மொத்தம் 10 லட்சம் ரூபாங்க. 10 லட்சம் ரூபா தான் 67 தேர்தலுக்கு திரட்டது. 11 லட்சம் 12 லட்சமே தட்டிட்டார் அப்ப பொருளாளர் கருணாநிதி. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு விருகம்பாக்கம் மாநாட்டில் அப்படி இருந்தது. இப்போ வந்து கட்சிக்கும் பணம் கொடுக்கணும், சொந்தமாக செலவு பண்ணணும், வீடு வாசலை வித்து செலவு பண்றானுங்க. அப்புறம் அவன் சம்பாதிக்கிறான். அப்போ ஊழலுடைய உற்பத்தி களமாக, உற்பத்தி சுரங்கங்களா போயிடுது திமுக எல்லாம். அதை பார்த்தா மற்றவங்க பூரா கத்துக்கிறான், கம்யூனிஸ்ட் உட்பட. நம்ம பழைய மாதிரி பேசிக்கலாம் ஆகாது பக்கத்தை, நம்ம திமுக நம்மளும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இருக்கிற 1.5 தொகுதியாவது பெற்றுக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுதான் உண்மை. இப்ப ஏறக்குறைய 67க்கு பிறகு திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் மீண்டும் இருக்கு. ஆனால் இந்த பின்னணியில தான் ஒரு மொழி போராட்டம் நடந்தது. 64 மொழி போராட்டத்தில் 65 மொழி போராட்டத்தில் தமிழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாணவர்கள் போராடினாங்க.
அதற்கு பின்னால் காவிரி போராட்டமாக இருக்கட்டும் அல்லது முல்லை பெரியாறு உரிமை போராட்டமாக இருக்கட்டும், இப்ப 2009 கூட நடந்த ஈழ படுகொலைக்கு எதிராக திரண்டெழுந்த போராட்டமாக இருக்கட்டும், அப்புறம் சல்லிக்கட்டு போராட்டம், இப்படி இவைகள் எல்லாம் சாதியை கடந்துதான தமிழ் மண்ணில் நடந்தது. அப்ப இன்னும் சாதி ஒரு இறுக்கமாக உயிரோட்டமாக இருப்பதற்கான பின்னணி என்ன? சாதியை கடந்து நடந்தது சொல்றீங்களா, சரியானது. அடுத்தது திராவிடத்தை கடந்து நடந்திருக்கு. திமுகவுக்கும் அதிமுக என்ன பங்கு இத்தனை போராட்டங்கள்ல? நீ அடுக்குனீங்கல்ல, ஒதுக்கி நின்றான், கொடியெடுத்து வராத. கடற்கரையில ஜல்லிக்கட்டுக்காக நடத்துற போராட்டத்துல எந்த கட்சி கொடியும் வேண்டாம். திமுக அதிமுக தான் சொன்னது, அது எல்லா கட்சியும் வேண்டான்ட்டாங்க. நல்லது. அது மாதிரி விவசாய போராட்டமா இருக்கட்டும், அங்க நம்ம தூத்துக்குடி இந்த உயிர்கொல்லி ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டம் 100 நாள் நடந்து துப்பாக்கிட்டு 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கொடி எடுத்து வரக்கூடாதுட்டாங்க. திராவிடம் அதிமுக திமுக ரெண்டும் அவன் ஸ்டெர்லைட் முதலாளிக்கு வேண்டிய கட்சி. அவங்க காலத்துல அது நிறுவப்பட்டது, விரிவாக்கப்பட்டது. ரெண்டும் கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி காலத்துலதான். அது மாதிரி கட்சி நீக்கப்பட்டு திமுக அதிமுக இல்லாமல் தான் அது நடந்திருக்கு. அது அந்தந்த சமயத்துல உணர்ச்சிகள் வருது, மக்கள் நடத்துறாங்க. திமுக அதிமுக சம்பந்தம் இல்லை, தன்னெழுச்சியா நடக்குது. நமக்கு இன்ஹரண்டா உள்ளீடாக தமிழ் இனத்துல இருக்கிற போர்க்குணம் என்பது ஒண்ணு இருக்கு. நீங்க 65 மொழி போற சொன்னீங்க. 65 மொழி போற இப்படி நடக்கும்னு அண்ணா எதிர்பார்க்கல, பயந்துட்டாரு. அவர் சொல்லி வர்றாரு, நிறுத்துங்க போராட, நிறுத்துங்காரு. மாணவர்கள் நிறுத்தல. நான் தான் இப்ப 11வது படிச்சுட்டு இருக்கேன். எங்க ஊர் திருக்காட்டுப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி சரஸ்வதி சாமி பள்ளியில போராட்ட குழு செயலாளராக இருக்கேன். அது நாங்கெல்லாம் நிறுத்த முடியாதுங்கிறத நாங்கெல்லாம். நான்லாம் இப்ப திமுக தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க கட்சி சீனிவாசன் அவங்க கட்சி தான். விருதுநகர் சீனிவாசன் வழக்கறிஞர் சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இப்ப எல் கணேசன் திமுக தான். எல் கணேசன் நிகழ்ச்சி சொல்ல பெரிய விஷயம். நுங்கம்பாக்கத்துல அண்ணா வீட்டுல கூப்பிட்டு வச்சு போராட்டம் நிறுத்துங்கன்னு கேட்கிறாரு. அண்ணா கேட்கிறாரு மாணவர் தலைவர்களை எல்லாம், நிறுத்த முடியாதுங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த லால் பகதூர் சாஸ்திரியை சொல்லியா, இந்தியே இந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாடு நீ இந்தியா பூரா வச்சுட்டு போ, தமிழ்நாட்டுல இந்தி படிப்பு கிடையாது, 3 மொழி கொடுக்க தமிழ்நாட்டுல இல்ல, விதிவிலக்கு கொடுத்துட்டோம் என்று ஒரு வார்த்தை அவரை சொல்லுங்க லால் பகதூர் சாஸ்திரியை. நாங்க போராட்டம் நிறுத்தணும்னா அந்த பையன் மாணவருடைய கோரிக்கை அதுதான். அது சொல்லுவாங்க, சொல்ல வைப்போம். இப்போ இவ்வளவு நடந்து போச்சு, உயிர் நடந்து போச்சு, பல படுகொலை நடந்து போச்சு, 300 பேருக்கு மேலே சுட்டு கொண்டுட்டாங்க. ராணுவம் வந்துருச்சு, காங்கிரஸ் ஆட்சி, பக்தவச்சலம் முதல்வந்தி காங்கிரஸ் ஆட்சி. ஏஐசிசி தலைவராக நம்ம காமராஜர் இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சேர்த்த காமராஜர் இருக்காரு. இப்படி இறந்த காலம் அது. ஆல் இண்டியா காங்கிரஸ் தலைவர் அவர், ஆளுங்கட்சியுடைய தலைவர் காமராஜ். அப்பதான் நடந்தது எல்லாம். அண்ணாதுரை வீட்டுல வச்சுக்கிட்டு கேட்கிறாரு மாதிரி மாணவர்கள் எல்லாம். எல் கணேசன் பேசுறாரு, unfortunately you are my leader unless I will shoot at you. துரதிருஷ்டவசமாக நீங்கள் என் தலைவராகிவிட்டீர்கள், இல்லையில் துப்பாக்கியால் சுட்டு இருப்பேன் உன்னை. இதை எப்ப திரும்ப சொல்ற, அவருடைய வாழ்க்கை குறிப்பு இந்தி போராட்டம் நடத்துற அவர் எழுதியிருக்காரு. லட்சிய பாதைன்னு ஒரு இதில் நடத்தினாரு, அதுல இருக்காரு. அதன் பிறகு தேன்மழை பத்திரிகையில ஒரு 7-8 வருஷத்துக்கு முடியாது, 7-8 வருஷம் இருக்கும், அதிகபட்சமான 10 வருஷம் இருக்கும். இவருடைய நேர்காணல் வருது, எல் கணேசன் நேர்காணல் வருது. அதுல திருப்பி அதை சொல்றாரு. எல்ஜி இப்ப இருக்காரு, தஞ்சாவூர்ல இருக்காரு எல்ஜி, கேட்க சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா அண்ணாவை பார்த்து, கெடு வாய்ப்பாக நீங்கள் என் தலைவராக இருக்கிறீர்கள், இல்லையேல் சுட்டு இருப்பேன். நிறுத்த முடியாது போராட்டத்தை. இப்படி மாணவர்கள் எழுச்சிங்க அந்த காலத்துல. திமுக தாங்க அவங்க எல்லாம், கட்டுப்படுத்த முடியல அவங்களால. அந்த மாதிரி நடந்துச்சு. 50 நாள் நடந்துச்சு. தீக்குளிச்சு நஞ்சுன்னும் முதல் வருஷம் செத்து போனது கீழக்கூர் சின்னசாமி. அடுத்த ஆண்டு 65ல இறந்தது 7 பேர், மொத்தம் 8 பேர் தீக்குளிச்சு நஞ்சுன்னும் இறந்தது. அது என்ன சாதாரண நல்லது? அப்படி ஒரு எழுச்சி. இப்ப இதை என்ன சொல்றேன் நான் சொல்றேன்னாக்க, இந்த இந்திய எதிர்ப்பு பரப்புனது, மக்கள்கிட்ட உணர்வு விட்டது, தூண்டி விட்டது திமுக தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இனத்துக்குள்ள போர்க்குணம் இருக்குல்ல, தன்மான உணர்வுக்குள்ள தமிழ் இனத்துக்கு இருக்குல்ல, அது இப்ப நீ 10 வச்சா பத்திக்கிடுச்சு. நீ துரோகம் பண்ண நினைச்சாலும் அணைக்க முடியல உன்னால. திமுகவால நீ துரோகம் பண்ண நினைச்ச, திரும்ப திரும்ப போராட்டம் வாபஸ் பண்ணு கூத்தடிச்சிட்டாரு. அண்ணா கூத்தடிச்சிட்டாரு, அறிக்கை விட்டார். அப்புறம் என்ன விட்டாருங்களா, இந்த போராட்டத்துக்கும் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற சம்பந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டாரு. யாராச்சும் விடுவாங்களா? நம்ம பிள்ளைகள தப்பு பண்ணா கண்டிப்பா நமக்குள்ள கண்டிப்போமா? அவன் சுட்டு போடுறான் பகைவன், காங்கிரஸ் ஆட்சிக்கார ராணுவத்தை வச்சு. அவன்கிட்ட போய் அறிக்கை விடலாமா? நம்மள்கிட்ட சண்டை போடு, இல்ல கட்சி விட்டு நடவடிக்கை எடுக்க, பின்னாடி எடு. அதை அன்னைக்கு செய்யக்கூடாது. அதுவும்
இந்த போராட்டத்துக்கும் திமுக மாணவர் இடத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுக சம்பந்தம் இல்லை என்ற அறிக்கை விட்டவர் அண்ணா. இவங்க வளர்த்தாங்களே அப்படியே. நீ எங்க வீரத்தை சொன்ன, சேரன் சோழன் பாண்டியன் வீரத்தை சொன்ன, நாங்க உண்மை நம்பி வீர உணர்வு கொண்டோம், போராடும் போது கை விட்டுட்டு காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. இதுதான் உங்களுடைய வரலாறே. இதுதான் திமுக வரலாறு எப்பவும் உள்ளது. இதுதான் இப்ப நடக்கிற போராட்டமும் இந்த திமுக திராவிட சம்பந்தம் இல்லாம தான் நடக்குது. நம்மகிட்ட இருக்கிற வீர உணர்ச்சி. இந்தியாவிலேயே இது மாதிரி தன்னெழுச்சி போராட்டம் அதிகம் நடக்கிற இடம் தமிழ்நாடு. இந்த போராட்டங்களுக்கு சாதி தடையா இல்லையே அப்படின்னு நாங்க அது நல்ல கேள்விதான். சாதி தடை இல்லைங்க, தடை இல்லை. அது என்ன ஆச்சுனாக்க சாதாரண காலங்கள்லாம் சாதியை தடையா வச்சுக்கிறானுங்களே தவிர ஒரு பிரச்சனை வரும்போது இப்ப நம்ம தஞ்சாவூர்ல நமக்கு அனுபவம் இருக்குல்ல. தஞ்சாவூர்ல ஐயா நம்மாழ்வார் தொடங்கி வச்சாரு இந்த மீத்தேன் எதிர்ப்பு திட்டம்னு போட்டு குழாயை பிடுங்கி வச்சாரு. எல்லாரும் அப்புறம் எடுத்தோம், நம்ம அமைப்பெல்லாம் எடுத்து எல்லாம் சேர்ந்து போராடணும். அங்க என்ன ஜாதியா பார்த்துச்சு? கதிராமங்கலம் இருக்கு, நெடுவாசல் இருக்கு, எல்லாம் போகணும். நாங்கெல்லாம் போய் கலந்துட்டா 2 தடவை கைதான என்ன கதிராமங்கலத்துல வந்து மாமா தோழர்கள் சிறைக்கு போனாங்க. பிறகு ஜெயராமஜியாவுக்கு சிறைக்கு போனாரு. எல்லாம் அங்க என்ன யாரு சாதியை பார்த்தாங்க? எல்லாருக்கும் ஆபத்து. அந்த ஊர் பெருமை, அது நம்ம ஒரு இன உணர்ச்சி இங்க இருக்குங்க. இன்ஹரண்டா ஒரு போர்க்குணம் தமிழினத்துக்கு இருக்கிறது. அந்த போர்க்குணம் அந்தந்த சமயத்துல அது வேலை செய்யுது. இப்ப இந்தியாவில வேற எந்த மாநிலத்தை விட இப்படி ஒவ்வொரு இன்டர்வல் விட்டு மாதிரி நடந்த போராட்டம். இப்ப நீ 65 மொழி போர் சொல்றோம். அதுக்கு பிறகு நடந்த போராட்டம் பண்ணா விவசாய போராட்டம் இல்ல, சொல்றது இல்ல. 42 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க கருணாநிதி ஆட்சியில, எம்ஜிஆர் ஆட்சியில. விவசாயி சுட்டு பொண்ணானுங்க. ஊருக்கு ஒரு பச்சை துண்டு போட்டு விவசாய கிளம்புனா போராட்டம் நடந்துச்சு. ஒரு பைசா உயர்த்தினாங்க அந்த காலத்துல கருணாநிதி ஆட்சியில மின்சாரத்துக்கு, யூனிட்டுக்கு. வந்து கட்டையை இதை மின்சார கட்டையை, அது என்னது ஃபீஸ் கட்டையை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. கட்டையை பிடிக்குன்னா பட்டையை எடுத்து போண்டாடலாம். அடுத்தது மேலே ஏறி ஃபியூஸ் கட்டை பிடுங்க போனோன்னா இறங்கக்கூடாது, மண் ஏன் மண்ணு விவசாயிக்கு நான் சுற்றி வளர்த்துட்டு, ஏய் நீ இழைத்த பறந்து போ அன்மார் மாதிரி, என் மண்ணு இறங்கக்கூடாது, என்னை கேட்காம இருப்பா என்ன மேல. பெரிய சிக்கல் பிடிச்ச ஊர்ல வந்து போர்டு வச்சாங்க, கிராமம் போர்டு வச்சாங்க, விவசாய சங்கம் போர்டு. அதிகாரி அரசியல் வந்தார்கள், விவசாய சங்க தலைவருடைய அனுமதியோடு உள்ளே நுழைவோம். போர்டு இருந்ததுங்க, அதை எடுக்க முடியலைங்க. நம்ம இனத்துக்கு அந்த இருக்குங்க, தமிழ் இனத்துக்கு அந்த போர்க்குணம் இருக்கு. அது விவசாய போராட்டம், வர்க்க போராட்டம் நம்ம வாழ்வது எல்லாத்தையும் எடுக்குது. அது மாதிரி பஞ்சாபியருக்கு அது மாதிரி இருக்கு, சீக்கியனுக்கு இருக்கு, அவன் நடத்துவான். இப்போ அது நடத்திட்டு இருக்கிறது அவங்க தானே. நமக்கு அப்பப்போ வரும் அது. இதுதான் விஷயம். இதை கெடுத்து சீர்குலைச்சு சின்ன பின்னமாய் சிதைச்சு பண்ணது அந்த திராவிடம். அந்த திராவிடத்தோட கூட்டு சேர்ற அந்த கட்சிகள், போக்குவரத்து எல்லாம் இவங்களுக்கு அப்பாற்பட்டு தான் போராட்டங்கள் அப்பப்போ என்பது வருகிறது. இப்ப இந்த சாதி தொடர்பா நம்ம பார்க்கிறப்ப வள்ளுவர் காலத்துல இருந்து இந்த சாதிக்கு எதிரான குரல் இருந்துகிட்டே இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதிலும். அதுக்கு பின்னால் சித்தர் மரபு, அப்புறம் வள்ளலார், அப்புறம் பாரதியார் வந்து சாதிகளிலே அடி பாப்பான்றாரு. அப்புறம் பாரதிதாசன் காலத்துல சாதி இனம் தாழ்ந்தபடி, இப்படி தொடர்ச்சியான பரப்புரைகள் நடந்து கொண்டே இருக்கு இந்த மக்களை மேம்படுத்து. ஆனாலும் சாதி இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த சாதியை முழுவதுமாக சமூகத்தில் அகற்றுவது, அதற்குரிய பணியை செய்ய வேண்டிய தேவை வந்து அரசியலாளர்களுக்கு இருக்கு. ஆனாலும் அதை செய்ய தவறி இருக்கிறாங்க. இப்படி சாதியை முழுவதுமாக ஒழிக்க முடியுமா? முடியாது. இந்த சாதி என்பதை நம்ம போட்டு பல இதை விட்டு குழப்பிக்கிறோம். அதான் சிக்கல வரலாற்றுல. சாதி என்பது தமிழ் இல்லை, தமிழரில் சாதி இல்லை என்பார் பாவேந்தர். சாதி என்ற சொல்லு அது சமஸ்கிருதம் வர்றதுதான். நமக்கு குலம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜாதி இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யறவங்க, அங்காளி பங்காளியா இருக்கிறவங்க, அந்த மாதிரி விஷயத்த அவங்க குலம்னு சொல்ல உண்டு. இந்த பிறப்படிப்படையிலான ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஏற்றத்தாழ்வு இல்லை நம்ம கிட்ட. இது வந்து இப்ப அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதும் பொழுது, ஆய்வு பண்ணும்போது, உலகம் பூரா தொழில் அடிப்படையில பிரிவினைகள் இருந்திருக்கு. பிற்காலத்துல மற்ற நாடுகள்ல மாறி போயிடுச்சு. அது மன்னர்கள் படைகளை உண்டாக்கி போர் நடத்தும் பொழுது அது வந்து மன்னர்கள் மானியங்களாக, படை மானியங்களாக இப்போ சிறந்த போர் வீரனுக்கு நிலம் கொடுப்பாங்க அங்கே. அப்போ அவன் ஒருத்தனுக்கு 40 ஏக்கர் 100 ஏக்கர் 500 ஏக்கர் கொடுப்பான். தளபதியாக இருந்தவனுக்கு நிறைய கொடுப்பாங்க. அவன்லாம் ஜமீன்தார் ஆயிடுவாங்க. அவன் அப்படி இல்லை, விவசாய இது. இப்போ ஒரு தச்சு தொழிலாளி மகன் போயிருக்கான்னு வச்சுங்க, போகலாம். தச்சு தொழிலாளி மகன் போகிறான், அவனுக்கு வந்து 500 ஏக்கரை கொடுக்குறான் மன்னர். பிரிட்டனில் நடந்து சொல்கிறாரு, 50 ஏக்கரை கொடுக்குறாரு. அவன் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுட்டு போயிடுவான், தச்சு தொழில் செய்ய மாட்டான். இப்போ இந்தியாவில் என்னாச்சுனாக்கா அது நடக்கலை. மன்னர்கள் எல்லா ஜாதிகாரனையும் படையில சேர்த்துட்டு போனானுங்க, வந்தானுங்க.
அவங்களுக்கு வந்து பட்டம் கிட்ட அதை ஏதோ கொடுத்தாருங்களே தவிர அவங்களுக்கு வந்து நிலம் கொடுத்து அவனை வர்க்கத்தை அதனுடைய நில சொத்துடைமையை மாத்தல. அதனால அவர்கள் வந்து போராளியாவே இருந்தாங்க. அது இல்லாத போது சில பேர் ஆரலைக்கல்வன்னு நம்மள்ட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி செட்டாகவும் போனாங்க நம்மள்ட்ட. அப்ப மேற்கத்திய நாடுகள்ல வந்து வந்தது மாதிரி நம்ம மன்னர்கள் நமக்கு சரியா பண்ணல அப்படி இன்னொன்னு சொல்லுவார். ஒரு தீண்டாமை ஒழிப்பு பற்றிய ஒரு புத்தகத்துல அம்பேத்கர் சொல்லுவார். அதுல ஒரு அளவு நம்ம பரிசீலிக்க வேண்டிய கருத்து தான் அது. அது மாதிரி அங்க என்னாச்சுன்னா அப்ப அவங்க வசதி வந்த பிறகு அவன் தொழில் மாறி போகுது. யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படி வந்துடுது. அப்புறம் அந்த அவங்க தொழில் செஞ்சாலும் அது இழிவு இல்லை, அது ஒண்ணு இது இல்லடா, அது ஒரு தொழில். இப்ப ஷூ மேக்கர்னு வச்சுங்களேன், இப்போ ஷூ மேக்கர்னு போட்டுக்கிறான், குடும்ப பேரா போட்டுக்கிறான். அதே அம்பேத்கர் சொல்லுவாரு. அப்ப ஷூ மேக்கர்னு வந்துச்சுன்னா அவன் சாதி இழிவா சொல்றது இல்லை, அவங்க அதை கருதுறது இல்லை. அவங்க அந்த மொழியிலே வராது. இப்போ கோல்ட் ஸ்மித் அப்படின்னாக்க அவர் வந்து கொல்லர் வேலை பார்த்தவருடைய பேர பிள்ளை அப்படிங்கிறது அதெல்லாம் வராது. ஆலிவர் கோல்ட் ஸ்மித் தான் கவிஞர், அவ்வளவுதான். அது உயர்வுதாழ்வு கிடையாது. அந்த மாதிரி அவங்க அந்த பேரை போட்டுக்க விரும்புறாங்க. அம்பேத்கர் சொல்றதுதான் அந்த பேர் குடும்ப பேர், ஃபேமிலி நேம் அது இருந்தா பெருமைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதன் பேர்ல ஒரு இழிவு இல்லை. ஆனா நமக்கு அது இழிவாகவும் அல்லது சில பேருக்கு பெருமையாகவும் இருக்கு. இப்ப இங்க இந்தியாவில் ஹிந்து ரிலீஜன்ல அது மாதிரி இருக்கு. அதுதான் இந்த சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து அது மாதிரி உள்ள நமக்கும் தமிழ் இனத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அதிகமா அது அப்படியே மதில் வச்சு சுமந்து நின்று போனது மாதிரி அந்த ஜாதி பிரிவு வந்தது பிற்காலத்தில் தாங்க வந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் அதிகமாக வந்திருக்கு. அதுவும் தெலுங்கு அந்த விஜயநகர மன்னர்கள் தளபதிகள் படையெடுத்து வந்து பிடிச்சது, அந்த நாயக்க மன்னர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ண போது அந்த தெலுங்கு பிராமின்ஸ் தான் வர்ணாசிரமத்தை அதிகம் பரப்பியிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட அது இல்லவே இல்லைன்னு கூடுதலா அதை பரப்பி பிராமண ஆதிக்கத்தை கொண்டு வந்து வர்ணாசிரமத்தை ரொம்ப நியாயப்படுத்துனது தெலுங்கர்களுடைய ஆட்சி. 400 வருஷம் அவங்க ஆட்சி இருந்துச்சு. அவன் இப்ப நம்ம அவங்க அவனுக்கு அடிமையா போயிட்டாங்க, நம்ம அடிமையா போயிட்டாங்கல்ல. அப்ப என்னாச்சுன்னாக்க அவன் சௌரியமா இருப்பான். நீ இதுல எந்த ஜாதி உயர்ந்தவனால போதுமே, அவனுக்கு கீழே நம்ம இருக்கணும் அதுக்கு கவலை இல்லையே. பிராமணனுக்கு கீழே நம்ம இருக்கிறோமோ, எனக்கு கீழே 10 ஜாதி இருக்கா அப்படி உளவியல் நம்ம ஒரு பிற்காலத்துல வருது இல்ல. இந்த மாதிரி இதுல அது வந்திருக்கு ஜாதி அதிகமா. அது ஜாதி பட்ட பேர் போட்டுக்கிறது பேருக்கு பின்னாடி அப்பதான் நமக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லை. பழைய இலக்கியங்களையும் நமக்கு இல்லை. வந்து பட்டப்பேர் ஜாதி பேர் போட்டு தெலுங்கு நாயக்கர் ஆட்சியில தான் அதிகமா பட்டப்பேர் போட்டுக்கிறது நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதான் ஆய்வாளர்கள் அதெல்லாம் சொல்றாங்க. ஆக இப்ப நம்ம அது தேவையில்லை என்ற வகையில அந்த ஜாதியை முக்கியத்துவம் தராமல் சமத்துவத்துக்கு நம்ம பழைய தமிழர்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்து இருந்தது போல பண்ணணும். இப்ப ராஜராஜன் காலத்துல இருந்ததுன்னு சில பேர் வேணும்னே, அதாவது ராஜராஜனை இழிவுபடுத்தணுங்கிறது தான் சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு இவருக்கு ஈவேரா வழி வந்தவர்களுக்கும் அது இருக்கும். சில அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் அது பெரிய டேஸ்டா இருக்கும். ராஜராஜனை இழிவுபடுத்தலாம் சான்று இருக்கா இல்லையா கவலைப்படுறதில்லை. ராஜராஜன்லாம் சாதி பார்க்காதவன். அடுத்தது ஆய்வாளர் சொல்றாங்க, பேரரசர்களுக்கு சாதியே கிடையாது. அவங்க பொண்ணு அங்க கொடுப்பான், ஆந்திராவில் கொடுப்பான், அங்கேருந்து பொண்ணுங்க எடுத்துக்குவாங்க. அவங்க ஜாதிகள் ஒரு பால் இனம் கூட இல்லாம இருக்கும். அப்படி ஒரு சிக்கல்கள் உள்ள இடங்க. அது வந்து ஜாதியை வந்து ரொம்ப ராஜராஜன் வந்து பறையர் அப்படின்னாக்க அதெல்லாம் நம்ம அதில் ஒரு அறிவார்ந்த வகுப்பு தமிழர்கள். அது அரசு அறிவிப்பு செய்யறது, ஒரு ஆன்மீகம் தொடர்பான அதை செய்யறது போறது, இந்த மாதிரி ஒரு பிரிவை தவிர தீண்டத்தகாத ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பறையர் என்பதெல்லாம். அப்போ அதனால ராஜராஜன் சொல்லுவாங்க, பெரிய திறப்பு விழாவில் வந்து பட்டம் கொடுக்குறாரு எல்லாருக்கும், ஒருத்தருக்கும் சிற்பிக்கு பட்டம் கொடுப்பாரு. அது தாம் பட்டத்தை கொடுக்கறது. ராஜராஜன்கிறது இவருக்கு வந்து சிறப்பு பட்டம். இவருடைய இயற்பேரு அருண்மொழி தேவன், அருண்மொழி. அதனால அது மறைஞ்சு போச்சு. ராஜராஜனுங்கிறது இவருக்கு கொடுத்த பட்டம் ஒரு 18-20 பட்டம் அவர் கொடுத்துறாங்க பல பேர். அதான் ராஜராஜன் நினைச்சு போச்சு. இந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறது. இப்ப வந்து பெரிய கோயில் கட்டினது குஞ்சர மல்லன் தலைமை பொறியாளர், தச்சன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல தச்சன் அந்த மன்னனா இருந்தாலும் மன்னன்னா மன்னர் கிடையாது. மன்னர்னாக பன்மையை சொல்றதா அர்த்தம், ஒருத்தர் சொல்றதா அர்த்தம் இல்லை அப்ப அந்த காலத்துல. அதனால ராஜராஜ பெருந்தச்சன் என்ற பட்டத்தை குஞ்சரமல்லன் கொடுக்குறார். அதுபோல அரசு ஆணைகளை அறிவிக்கக்கூடிய பறையர் முரசு அறிவிக்கிறார். அவர் தான் இப்ப கெசட்டட் ஆஃபீஸர் மாதிரி. அதுல கெசட்ல வந்திருக்காருன்னு கேக்குறாங்கல்ல, அது மாதிரி முரசு அறிவிச்சாருன்னா அவருக்கு ராஜராஜ பெரும்பறையன் பட்டம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து கல்வெட்டுகள் இருக்கு, செப்பேடுகள் இருக்கு. நம்ம ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் எல்லாம் எழுதியிருக்காங்க.
இப்படியெல்லாம் இருந்தாக்க ஒரு ரொம்ப இழிவா பறையர் நினைச்சா ராஜராஜ பெரும்பறையன்னு எப்படிங்க பக்கம் கொடுக்க முடியும்? அடுத்தது பறையருக்கும் இறையலி நிலம் கொடுத்திருக்காரு. பிராமணர்கள் தப்பு பண்ணும்போது பிராமணர்களுடைய இறைக்கு கொடுத்த இறையலி நிலங்களையும் பிடுங்கியிருக்காரு. அப்படிலாம் பிராமண தாசனாலாம் ராஜராஜன் இல்லை. அவனுக்கு முன்னாடியே அதை கொண்டாந்து கோல் வச்சு வச்சுட்டானுங்க. சான்ஸ்கிரிட் அது இதை அதுல இருந்து விடுவிக்கிறது சாமானியம் இல்லையே. சமஸ்கிருதத்தை கொண்டாந்து வச்சுட்டானுங்க. வச்ச பிறகு அது விடுவிக்க கொஞ்சமா செய்யணும். அந்த மாதிரி தான் இருந்தார் ராஜராஜன். இவர் புதுசா தான் அறிமுகப்படுத்தி பார்ப்பன ஆதிக்கத்தையும் சமஸ்கிருதத்தையும் பண்ண மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு. அது உண்மையை அறிந்து செய்யுங்க என்பதுதான் நம்முடைய கருத்து. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.